ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஆண்டாளின் திரு அவதாரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி மலரில் கலி 98வதான நல வருடம் ஆடி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை கூடின பூர நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியின் அம்சமாய் ஸ்ரீ ஆண்டாள் திரு அவதாரம் புரிந்தாள். 12 ஆழ்வார்கள ஒருத்தரான பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல அவர் திருத்துழாய் பாத்தி அமைச்சுருக்கார். அப்போ அந்த நந்தவனத்துல அவருக்கு இந்த குழந்தையா கிடைக்கிறாவோ. அவர் அந்த குழந்தைய தன்னுடைய சொந்த மகளா வளர்க்கிறார். கோதைன்னு அவளுக்கு பேரிடுறார். இந்த நந்தவனம் இன்னைக்கும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல பார்க்கலாம். அதாவது 2 பக்கம் கோவில் இருக்கும். ஒரு பக்கம் வடபத்திரசாயியோட கோவில், இன்னொரு பக்கம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாரோட கோவில். அதுக்கு 2 கோவிலுக்கும் நடுவுல ஒரு காரிடார் மாதிரி இருக்கும். அந்த காரிடார்ல நம்ம இந்த நந்தவனத்தை பார்க்கிறோம். அதுக்குள்ள நம்ம ஒரு துளசி மாடத்தையும் பார்க்கிறோம். இந்த துளசி மாடத்துலதான் ஸ்ரீ ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். இந்த இடத்துல ஸ்ரீ ஆண்டாளுக்கு ஒரு சன்னதியே இருக்கு. நம்ம போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து இங்க நம்ம சேவிச்சுட்டு ஸ்ரீ ஆண்டாளோட அருளை பெறலாம். அவ்வளோ நீட்டா அழகா இருக்கும் அந்த இடமே. அந்த இடத்துலயே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவோம். அப்படியே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும் இந்த நந்தவனம். ஏன்னா இங்க ஆண்டாள் அவதரிச்ச இடமாச்சே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.